ஃபஸ்ட்டு அந்த அவர்கிட்ட ஒரு ஒரு பெப்பியாக இருக்குது. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற ஒரு மூடு இருக்குல்ல, அதாவது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, என்ன செய்ய போகிறார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரஜினிகாந்த் சார் வந்து 96ல் வந்திருந்தா, விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால், இப்படி ஒரு சிலது இருக்குல்ல, அதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஒரு அந்த மாநாடுல அந்த நடந்து வந்து எல்லாம் வந்து துண்டை வீசும்போது எடுத்து எடுத்து மேலே போட்டு வந்தாரு. அது மாபெரும் ஃபுட்டேஜ். அவர் என்ன செய்ய போறாருங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நான் சமீபத்தில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க இதுக்கு போனப்போ அங்கே தனியாக சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போ நான் பர்சனலாக வந்து அவரை நான் என்ன மாதிரி பார்க்குறேன், வந்தால் அவர் என்ன மாதிரி இருப்பாருங்கிறது ரொம்ப பர்சனலாக நான் பேசியிருக்கேன். ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது, மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம், அந்த காலகட்ட சூழல், அது எல்லாம் கூட சேர்ந்து தான் தீர்மானிக்கும். அது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பார். அதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்குது. நான் அசிஸ்டன்ட் இருந்தப்போ இருந்து அவரோட ஒரு படம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா 100% செய்வார். ஒரு நிமிஷம் லேட்டாகவும் வர மாட்டார், முன்னாடி வர மாட்டார், பர்ஃபெக்டாக இருப்பார். எந்த படமாவது விஜய் படம் ஆண்டியில் நின்று போச்சு, இது மாதிரி ஷூட்டிங் நடக்கலை, ஒத்துக்கிட்டு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அவர் ஒரு வேலையை செஞ்சார்னா அவளை பர்ஃபெக்டாக செய்வார். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட சரியான நபர்களை கூட வச்சுக்கிட்டு நம்மளுடைய தமிழுக்கான இங்கே உள்ள நம்மளுடைய மண் சார்ந்த பல விஷயங்களை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வரலாறு என்னென்னலாம் நிகழ்த்தியிருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட மனசோடு அவர் இறங்கி செய்ய ஆரம்பித்தார்னா அவருக்கு மிகப்பெரிய இடம் இங்கே இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது.